நம்ம முட்டை மாசுக்கு வந்துங்க நல்லா 3 முட்டையை எடுத்துகிட்டு அதில் குருமிளகு, மல்லித்தழை, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா அடித்து விட்டுருக்கேங்க. நல்லா வேகட்டும். எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா வேகட்டுங்க. திருப்பி போட்டுக்கலாம். எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டாச்சுங்க. நல்லா 2 சைடு வெந்தேன்னு எடுத்துகிட்டு நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். பேன் காஞ்சதுன்னா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுன்னா ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கட்டும். எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே மிளகாத்தூள் கொஞ்சம், சிக்கன் பொடி 1 ஸ்பூனுங்க, கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூனு. நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கங்க. இப்போ போட்டிருக்குறோம், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துறேன். நல்லா மசாலா நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளியோட பண்ணிட்டேன். மசாலா நல்லா தக்காளியெல்லாம் வதங்கி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து முட்டையை சேர்த்திக்கலாம். நல்லா மசாலாவோடு நல்லா தட்டிக்கலாங்க. நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். நம்ம சூப்பரான எக்கு முட்டை மாஸ் ரெடிங்க. சூப்பரான எக்கு முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சத்யா சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.